Good evening to all. So last class என்ன பார்த்தோம்னா டிஎன் செட் 2017க்கான மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதில் கொஸ்டின் நம்பர் 35 பார்த்துருந்தோம். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த ஒரு டோபாலஜி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நம்பர் ஆஃப் காம்போனன்ட்டு கேட்டிருந்தாங்களா? சரிங்களா? ஸோ காம்போனன்ட்னா என்ன சொல்லும்போது கொஞ்சம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ காம்போனன்ட்னா என்ன அர்த்தம்னா ஸோ மேக்ஸிமல் கனெக்டடு சப்செட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஸோ புரியுதுங்களா? எக்ஸ்கமாட்டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு சப்செட்டு அதை வந்து நம்ம கனெக்டட் காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும்னா அது வந்து மேக்ஸிமல் கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை கண்டெயின் பண்ணி எந்த ஒரு கனெக்டட் சப்செட் எக்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமல் ஐடியல் சொல்லுவோம்ல. சரிங்களா? ஸோ மேக்ஸிமல் ஐடியல் கான்செப்ட் சொல்லணும், அதே தான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? மேக்ஸிமல் ஐடியல் கான்செப்ட் தான். For an ideal m is not equal to r set to be maximum ideal if there is no ideal containing m ன்னு சொல்லுவோமா? ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அதை வச்சு என்ன சொல்லணும்னா டெஃபினிஷன் பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு கனெக்டட் காம்போனண்ட்டும் க்ளோஸ்டாக இருக்குன்னு பார்த்தோம், ஓப்பனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அது ஒன்று பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா வேறு என்ன பார்த்தோம்? இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே நேரத்தில் எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் தான் இருக்குது. அதில் உள்ள ஒவ்வொரு கனெக்டட் காம்போனண்ட்டும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஓப்பனாகவும் இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அது பார்த்தோம். சரிங்களா? அது ரெண்டாவது பாயிண்ட்டாக பார்த்தோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிஸ்டிங்க்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆர் மெட்ரிக் ஸ்பேஸ் ஃபார்ம்ஸ் எ பார்ட்டிஷன். இதான் முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ஒவ்வொரு கனெக்டட் காம்போனண்ட்டும் எல்லா கனெக்டட் காம்போனண்ட்டை நம்ம யூனியன் பண்ணும்போது எனக்கு பார்ட்டிஷன் கிடைக்கும். டிஜாயின்ஸ் அண்ட் யூனியன் வந்து ஹோல் செட்டு வந்துடுது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து என்னென்னா நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒரு கனெக்டட் ஒரு ஸ்பேஸே கனெக்டட் ஸ்பேஸாக இருந்தால் அது ஒரே ஒரு கனெக்டட் காம்போனண்ட் இருக்கும். சரிங்களா? இஃப் எக்ஸ் இஸ் எ கனெக்டட் ஸ்பேஸாக இருந்தால் ஸோ நம்பர் ஆஃப் காம்போனண்ட்டு ஒன்று தான். நம்பர் ஆஃப் காம்போனண்ட் வந்து ஒன்று தான். இஸ் ஒன்று. சரிங்களா? முக்கியமான கொஷின்ஸ். ஸோ எல்லாமே நம்பர் ஆஃப் காம்போனண்ட்டு கேட்டிருப்பாங்க. ஒரே ஒரு கனெக்டட் காம்போனண்ட் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இன்னொன்று வந்து சப்போஸ் வந்து இஃப் எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ், அதாவது டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. டிஸ்க்ரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்தால் தென் ஒவ்வொரு சிங்கிள்டன் செட்டு என்னது காம்போனண்ட்டாக இருக்கும். தென் எவ்ரி சிங்கிள்டன் செட்டு இன் எக்ஸ் இஸ் எ காம்போனண்ட். இது ஒரு முக்கியமானது, காம்போனண்ட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ்னால் ஒன்று தான், கனெக்டட் காம்போனன்ட்ஸ்னால் ஒன்று தான். சரி, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு என்ன சொல்லுவோம்? இஸ் நத்திங் பட் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள்டன் என்னது காம்போனண்ட்டாக இருக்கும். அது வந்து மேக்ஸ் ஏ பார்ட்டிஷனை மேக் பண்ணும். அப்போது ஸோ என்ன பண்ணலாம்? அப்போ எக்ஸே அந்த சிங்கிள்டன் வச்சு கவர் பண்ணலாம். எக்ஸே இந்த ஒவ்வொரு கனெக்டட் இது ஒரு சிங்கிள்டன் செட்டு மேக்ஸ் ஏ பார்ட்டிஷன். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். அடுத்து இன்னொரு ரிசல்ட் இருக்குது. சப்போஸ் ஏங்கிறது ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ்ன்னு தெரியுது, அது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருந்தால் அது கண்டிப்பாக காம்போனண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம கனெக்டட்னு தெரிஞ்சால் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒன்றுனா பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான கொஷின். கனெக்டட் காம்போனண்ட் வந்து ஒரு முக்கியமான கொஷின். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோபாலஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டவ் இங்கே எழுதிருக்காங்க. இந்த டவ் ஸ்பேஸ் வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் யூ டபிள்யூ. டோபாலஜி வந்து எம்டி செட்டு எக்ஸு, அப்புறம் வந்து சிங்கிள்டன் எக்ஸு, அப்புறம் டபுள்டன் இசட் கமா டபிள்யூ, ட்ரிபிள்டன் எக்ஸ் இசட் டபிள்யூ, அடுத்து எக்ஸ் இசட் ஓகேவா, இது யூ. கரெக்டாக தானே? பார்ப்போம்.
எக்ஸ் எக்ஸ் டபிள்யூ எக்ஸ் ஒய் செட். ஓகே ஓகே, இதுதான் கான்செப்ட். இது டாப்பாலஜின்னு கொடுத்தாச்சு. டாப்பாலஜி ஆன் எக்ஸ்னு கொடுத்து நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் என்னென்னு கேட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸு. சரிங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த செட்டை யூனியன் பண்ணும் டிஜாயின் செட்ஸ் ஓகேங்களா, எந்த செட்டை டிஜாயின்ஸ் பண்ணும்போது ஹோல் ஸ்பேஸ் வருதுன்னு பாருங்கள். அதாவது இந்த ஹோல் செட் இதை எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ எக்ஸ் இருக்கா, மினிமமாக எடுங்க. எக்ஸு யூனியன் வேறு என்ன வரும், இந்த ஒய் இசட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஸ்பேஸ் எக்ஸ் வந்துடுச்சு. அப்போ இது ரெண்டு, இது ஒரு கனெக்டட் காம்போனன்ட், இது ஒரு கனெக்டட் காம்போனன்ட். அப்போ நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட் வந்து 2. நம்பர் ஆஃப் காம்போனன்ட், ஓகே, காம்போனன்ட்னா கனெக்டட் ஒன்று தான். நம்பர் ஆஃப் காம்போனன்ட் வந்து இஸ் 2. அது என்னென்னா இந்த எக்ஸும் இந்த செட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வேணும்னா, இப்போ எக்ஸுங்கிறது ஏபிசி. ஓகே, டாப்பாலஜி வந்து எம்டி செட்டு எக்ஸு சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி ஏசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது டாப்பாலஜியாக இருக்கும். நம்பர் ஆஃப் காம்போனன்ட் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் காம்போனன்ட் என்னென்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இந்த மேக்ஸ் ஏ பார்ட்டிஷன் வரலாம். இப்போ ஏ இருக்கா, ஏ பிசி இதான் யூனியன் ஏசி. ஸோ ஏபிசி வந்துட்டு எக்ஸு. இப்போ இது ரெண்டு தான் என்னது காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் கனெக்டட் காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். கனெக்டட் காம்போனன்ட் ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போது எக்ஸுங்கிறது 1 2 3 4. டாப்பாலஜி வந்து எம்டி செட்டு ஹோல் செட்டு சிங்கிள்டன் 1 2, 3 1, 2, 3 2 3 4 5. ஸோ 5 வரைக்கும் இருக்குது. எடுக்கலாம். ரைட், இது செட்டு, இது டாப்பாலஜியாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ என்ன வரும், ஸோ எதெல்லாம் யூனியன் பண்ணும்போது இருப்பாங்க 1. ஸோ அதாவது 1 2 3 4 5 ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும், ஹோல் டாப்பாலஜி ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அப்போ therefore நம்பர் ஆஃப் காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கனெக்டட் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி. ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக், இது பார்த்துக்கோங்கண்ணே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா நெக்ஸ்ட்டு 36th கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸ் ஒய்ங்கிற 2 ஃபங்க்ஷன், எக்ஸு ஜிங்கிற 2 ஃபங்க்ஷன், டொமைன் கோடொமைன் சேமாக இருக்குது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஃப்ரம் எக்ஸுங்கிறது டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸு, ஒய்ங்கிறது ஸ்பெஷலான ஹாஸ்டா ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகே, ஹாஸ்டா ஸ்பேஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹாஸ்டா ஸ்பேஸ்னால் ஆல்ரெடி இது பழைய இது ஒரு டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ். இப்போ ஹாஸ்டா ஸ்பேஸ்னு சொல்லலாம்னா ஃபார் எவ்ரி பேர் ஏ கமா பி இன் எக்ஸு டிஸ்டிங்க்ட் எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஒரு டிசைன்ட் ஓப்பன் செட் கண்டெய்னிங் 2 பாயிண்ட்டை கண்டெயின் பண்ணி வரைய முடியணும். சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட். இந்த போட்டுக்குள்ள இப்போ இது ஏபின்னு எடுத்து இதை சுற்றி ஒரு ஓப்பன் செட், இதை சுற்றி ஓப்பன் செட், 2 டிசைன்ட்டாக இருக்கிற மாதிரி வரைய முடிஞ்சிச்சுன்னா என்னது, அந்த எந்த ஒரு 2 பாயிண்ட்டுக்கும் வந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போது ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இந்த செப்பரேஷன் ஆக்ஷன் ஒரு தேரம் சொல்லுவாங்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய தேரமாக இருக்கும். இந்த கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ எஃப்ஜி என்னது எக்ஸ் கமா டவு டு ஒய் கமா டவு பி கண்டினியூஸ் மேப் வேறு ஒய் இஸ் ஹாஸ்டா ஸ்பேஸாக இருந்தால் த செட்டு எக்ஸ் கமா செட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் க்ளோஸ்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ரியல் அனாலிசிஸில் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ரியல் அனாலிசிஸில் நீங்கள் ஆர்மோன் சார் புக்கு பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? க்ளோஸ்டு. சரிங்களா? இதே கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம பெஸ்டைன் புக்கில் இது மங்கஸ் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. செப்பரேஷன் ஆக்ஷன் போட்டு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லெட்டு இங்கே காம்பேக்ட் கொடுத்துருப்பாங்க. லெட்டு எக்ஸ் கம் ஒய் பிஏ காம்பேக்ட் ஹாஸ்டா ஸ்பேஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் மேப்பு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து க்ளோஸ்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் பெரிய பெரிய தியரம். அதனால் இது ரிசல்ட் வந்து அவங்க டைரெக்டாக காப்பி பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக டோப்பாலஜியிலேருந்து ஒரு எப்படி ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? 10 கொஸ்டின் கேட்பாங்க. 5 கொஸ்டின் வந்து பெரிய தியரத்துலேருந்து அப்படியே டெரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதை பண்ண மாட்டோம். சரிங்களா? அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. ஸோ நிறையா தியரம்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதனால் டாப்பாலஜி எப்பயுமே ஒரு 5 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்பிளாக அந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இந்த இது
இதெல்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, டோபாலஜியை பொறுத்தளவு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னா, டோபாலஜிக்கல் ஸ்பேஸை பொறுத்தளவு நீங்கள் படிக்க வேண்டியது லிமிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, லிமிட் பாயிண்ட்டு, அடுத்து ஐசோலேட்டட் பாயிண்ட்டு, அடுத்து இன்டீரியர் பாயிண்ட்டு, இன்டீரியர், அப்புறம் பவுண்ட்ரி பாயிண்ட் முக்கியமாக படிக்கணும். சரிங்களா? பவுண்ட்ரி பாயிண்ட் முக்கியமானது. ஸோ பவுண்ட்ரி பாயிண்ட்டுக்கு டெஃபினிஷன் வந்து ஏ பவுண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏன்னு ஃபார்முலா அதை இது போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் க்ளோசர் போடுவோம். இதுதான் பவுண்ட்ரி ஆஃப் ஏ. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஏ க்ளோசர் இப்படி கண்டுபிடிப்பாங்க, ஏ யூனியன் பவுண்ட்ரி ஆஃப் ஏ. அதாவது பவுண்ட்ரி ஆஃப் ஏன்னா செட் ஆஃப் ஆல் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? பவுண்ட்ரி அப்போ எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம், அதுவும் முக்கியமான எக்ஸ்டீரியர் பாயிண்ட். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ எக்ஸ்டீரியர்னா இப்போ லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், எக்ஸ்டீரியர் ஆஃப் த பாயிண்ட் செட் ஏன்னு அர்த்தம்னா இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். இன்டீரியர் தெரிஞ்சால் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரியணும். சரிங்களா? ஏ க்ளோஷரு, இன்ட்டு ஏ, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாலே நம்ம டோபாலஜியில் ஒரு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த ரெண்டும் பார்த்துக்கும் முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் டிஸ்க்ரீட் மெட்டீரியல் ஸ்பேஸை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட்டு ஒரு இதில் வந்து இது சொல்லி கொடுத்துட்டேன், இன்டீரியர் பாயிண்ட் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த லிமிட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ரைட்டுங்களா? லிமிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரல. ஸோ அது மட்டும் இப்போ சொல்லித்தரேன். ரைட்டுங்களா? அது ஆக்சுவலாக கரெக்டான டெஃபினிஷன் வந்து எந்த புக்கில் இருக்காது. சரிங்களா? அதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா இந்த கான்செப்ட்டில் நான் அவ்வளோ முடிச்சிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஏன்னா நீங்கள் இது ஏ க்ளோஷர், அதாவது நமக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் இதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே அதை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நோ ப்ராப்ளம். இங்கே இன்டீரியர் தெரிஞ்சால் இதை கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ ரைட், இப்போ இந்த தியரம் ஓகேவா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் தியரம். இது வந்து ஒய் ஹாஸ்வா ஸ்பேஸாக இருந்தால் இது வந்து கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்டு செட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம். இதுவும் ப்ரொஜெக்ஷன் மேப். எப்பவுமே ப்ரொஜெக்ஷன் மேப்னா பைஜெக்டிவ்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக எக்ஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸைஸ். இப்போ எக்ஸுக்கு எக்ஸைக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். அது வந்து என்னவாக இருக்கும்னா கண்டினியூஸ் மட்டும் இருக்காது, பை கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது இப்போ ஆக்சுவலாக இது ஒன்று ஆன் டூ வந்துடும், பைஜெக்டிவ் வந்துடும். அது போக பை கண்டினியூஸ் வந்துடும், அதாவது ஹோமியோமார்பிசம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதாங்க சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அதே மாதிரி இதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். ப்ரொஜெக்ஷன், இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் மேப்போட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் கிராஸ் ஒய் ப்ரொஜெக்ஷன் இப்படி பண்ணும்போது இது க்ளோஸ்டு மேப்பாக மாறுதுன்னா என்னது, ஒய் வந்து காம்பேக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து இன்னொரு இந்த எக்ஸ் இந்த ஒய் வந்து காம்பேக்டாக இருக்கணும். இதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, டோபாலஜி இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. டேரெக்டாக ரிசல்ட்லேருந்து கேட்பாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா ஒரு ஓடிஇயில் உள்ள கொஷின்ஸ். ஓடிஇயில் உள்ள கொஷின்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா பெர்னோலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியுமா, லீனியர் ஈக்குவேஷன் தெரியுங்களா? லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? dy/dx ப்ளஸ் p of x y q of x மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் if e பவர் இன்டகிரல் p of x dx போட்டு சொல்யூஷன்லாம் எழுதுவோம். சொல்யூஷன் y into if இன்டகிரல் q into if dx ப்ளஸ் சின்னு போட்டு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதே இன்னொன்று இருக்கும். அப்போ dx/dyன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து py, இங்கே x இருக்கும், இங்கே qyன்னு இருக்கும். இப்போ இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டகிரல் py dyன்னு எழுதுவோம். சொல்யூஷன் வந்து yif xifன்னு எழுதுவோம். இன்டகிரல் qif dy ப்ளஸ் சி. சரிங்களா? இது வந்து லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆக்சுவலாக இப்போ இதே மாதிரி தான் இருக்கும். அது இப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, பெர்னோலிஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி இருக்கும். சேம் dy/dx p of x y, இந்த இடத்துல q of x சம் ஃபங்க்ஷன் ஒய்யில் இன்வால்வ் ஆகிருக்கும். y பவர் என்னன்னு இருக்கும். சரிங்களா? y பவர் என்னன்னு இருக்கும். வேர் என்னங்கிறது என்னென்னு கரெக்டாக மென்ஷன். வேறு என்னங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அதர் தென் 1. சரிங்களா? அதர் தென் 1. ஸோ இது முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் நம்ம நிறைய ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ இது பெர்னோலி ஈக்குவேஷன்ஸ் வெரி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன செய்யும், இந்த டைப்லாம் சால்வ் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ இதுதான் அவருக்கு ஆன்சர். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் வந்து இதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் கிளியராக மென்ஷன் எண்ணுங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர் அதர் தென் 1. அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஸோ 1க்கு வராது. ஸோ இப்போ ஆக்சுவலாக இது வராது, ரிஜெக்ட் ஆயிரும். இது வந்து என்னென்னா பெர்னோலிஸ் வந்து இது ஆக்சுவலாக எண்ணு வந்து அந்த இடத்துல ஒரு ஒய் ஸ்கொயர் மினிமமாக இருக்கணும், அதனால் இது வராது. சரிங்களா? இது வந்து வரலாம், இது ரெண்டுமே வரலாமே, இது வரலாம், இதுவும் வரலாம். ஓகே, அது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வரும். சரிங்களா? ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக ரிசல்ட், பர்டிகுலர் ரிசல்ட். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் போடுமா எப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதை வச்சு சம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு பிடி எப்படி இருக்குன்னா, ஒன் செகண்ட். இப்போ ஒரு பிடி கொடுக்குறாங்க, ஓடி சால்வ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப்னு இருக்குங்க. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் அந்த ஃபார்மெட்டில் மாற்றுவோம். ஒய் டேஷ் ஒய் பை எக்ஸு எக்ஸால் டிவைட் பண்ணி எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் வந்துட்டு இப்போ இந்த பெர்னோலி ஃபார்மில் வந்திருக்கா, டிஒய் பை டிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸு ஒய் க்யூ ஆஃப் எக்ஸு ஒய் பவர் என் அந்த மாதிரி வந்துருச்சா, ஒய் பவர் என் இந்த என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அதர் தென் 1. இப்போ இந்த இது ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ்னால் வெரி சிம்பிள். இந்த இது கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா, மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒய் பவர் இதை டிவைட் பண்ணுவோம். இந்த இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி மாற்றுவோம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடிக்கு லீனியர் ஓடிக்கு மாற்றுவோம். அப்போது இந்த இடத்துல இந்த ஒய் க்யூப்பு இங்கே டிவிஷனில் கொண்டு வருவோம். அப்போ என்ன வரும்னா ஒய் டேஷ் பை ஒய் க்யூப்பு இங்கே டிவிஷனில் கொண்டு வரும்போது ஒரு ஒய் கேன்சல் ஆகிரும். 1 பை எக்ஸு 1 பை ஒய் ஸ்கொயர்னு வருமா, இங்கே எக்ஸ் க்யூப். ஓகேங்களா? அப்போ இது வந்து அந்த 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 மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு வெரி சிம்பிள். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 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 மாதிரி மாறினதுக்கப்புறம் இதை செட்னு எடுத்துப்போம். செட்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஒய் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு அப்புறம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போடும்போது dz பை dx வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போடுவோம். அப்போது -2 பை ஒய் க்யூப்பு ஒய்யை பண்ணால் dy பை dx வரும். சரிங்களா? இதை அப்படியே மாற்றுவோம், எல்லாமே z அண்ட் எக்ஸில் மாற்றுவோம். அப்போது ஒய் டேஷ் பை இதான இந்த இருக்குது ஒய் டேஷ் பை ஒய் க்யூப், இந்த இருக்குல்ல ஒய் டேஷ் பை ஒய் க்யூப். இதுக்கு இப்போ என்ன போட்டுடலாம், -1 பை 2 dz பை dxன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து 1 பை எக்ஸ் நமக்கு தேவைப்படுறாள். இந்த 1 பை ஒய் ஸ்கொயர் பை செட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸ் க்யூப் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ மறுபடியும் மல்டிப்ளை பை -2 போட்டுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா dz பை dx -2 டைம்ஸ் 2z பை எக்ஸு -2x க்யூப். இப்போ இது பாருங்கள், எதுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஓடிக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். தெரியுமா? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஐஎஃப் வந்து இ பவர் இன்டக்ரல் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பி ஆஃப் டிஎக்ஸ் -2 பை எக்ஸு டிஎக்ஸ். அப்போ இந்த -2 காமன் எடுத்துருவோம். ஸோ இது வரும்போது என்ன ஆயிரும்னா லாக் எக்ஸ்னு வருமா. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி ஸோ 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபைனல் ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ ஐஎஃப் இது அப்படியே சொல்யூஷன் இங்கே கொடுப்போம். ஸோ சொல்யூஷன் வந்து இசட்டில் கொடுத்துருவாங்க. செட்டு ஐஎஃப் இன்டக்ரல் க்யூங்கிறது இந்த இடத்துல இந்த -2 இங்கே இருக்குது, -2 எக்ஸ் க்யூப்பு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் dx ப்ளஸ் சி. இசட்டுக்கு பதில் எக்ஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. -2 கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அவ்வளோதான். இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் minus x square plus c. This is the required solution of the given PD, given OD. PD நடத்தி ODன்னு வர மாட்டேது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். சரிங்களா? இது அனதர் மெத்தட். ரைட்டுங்களா? இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மெத்தட் சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஓகே நெக்ஸ்ட் இது ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, அந்த ப்ராப்ளம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. dy by dx y பவர் 1/3. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு தியரத்தை பேஸ் பண்ணி வரும். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு தியரம்ங்க.
ஆக்சுவலாக என்னென்னா இந்த லிப்சிட்ஸ் கண்டிஷன் தான் நம்ம சொல்லுவாங்க. லிப்சிட்ஸ் கண்டிஷன்னா என்னது, லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்னது சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலாக dy by dx f of x, y, அப்புறம் வந்து y of x நாட் வந்து y நாட்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஆர்டர் ODEயில். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சரிங்களா. இதுக்கு பேர் பிக்கார்ட்ஸ் எசிஸ்டன்ஸ் தேரம்னு சொல்லுவாங்க. முதல் சொல்யூஷன் வந்து எசிஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் வந்து யூனிக்காக இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்ப்பாங்க. ஓகே, லிப்சிட்ஸ் கண்டிஷன் இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ லிப்சிட்ஸ் கண்டிஷனை ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ODE தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிருமா, இந்த ஃபங்க்ஷன் வந்து D to R, டிங்கிறது டொமைன் R2 இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் இதுலேருந்து நம்ம எழுதிட்டு இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ அந்த இது வந்து என்னன்னா எக்ஸிஸ்ட் ஆன் டியாக இருக்கணும். அதே நேரத்தில் ∂f by ∂y பவுண்டட் ஆன் டி, அந்த டொமைன் டியில் வந்து பவுண்டடாக இருக்கணும். அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா, ரெண்டு கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் தி லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. வித் கான்ஸ்டன்ட் என்னென்னா அந்த கே தான் லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். கேங்கிறது என்னது LUP, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ∂f by ∂y. இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருக்குமா, இதோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கும். டொமைனில் எல்லா பாயிண்ட்டையும் வச்சு என்ன செய்வோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்கும். அதான் லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ லிப்சிட்ஸ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் கிடச்சி ரைட்டுங்களா. ரைட். அனதர் வே என்ன, ஆக்சுவலாக இது வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன், வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ். சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். ஏன்னா இங்கே நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறோம். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்புறம் பவுண்டடாக இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங் கண்டிஷன் கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லிப்சிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எஃப் ரைட்டுங்களா. ரைட். இப்போ இன்னொரு அனதர் ஃபார்ம் என்னென்னா இது வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு, இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. அப்போ தேர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் கே. அப்போ ஃபங்க்ஷன் கையில் இருக்குது ரைட்டுங்களா. இந்த மாதிரி f of x, y1, x, y2, எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், y1 y2 மட்டும் வேரி பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லெஸ் தென் k டைம்ஸ் y1 minus y2 ரைட்டா. இந்த மாதிரி இது ஃபார் எவ்ரி x, y1 பிலாங்ஸ் டு D. இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த k தான் இது லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த கண்டிஷன் தான் லிப்சிட்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம் ரைட்டுங்களா. அப்போ லிப்சிட்ஸ் கண்டிஷனில் வந்து ஃபங்க்ஷன் வந்து என்னது கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே உள்ள முக்கியமான கான்செப்ட். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு லிப்சிட்ஸ் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் இப்படி ஒரு டாபிக் இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ODEயில் உள்ள ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் CSRல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. பிக்கார்ட்ஸ் எசிஸ்டன்ஸ் தியரம், பிக்கார்ட்ஸ் எசிஸ்டன்ஸ் தியரம், எசிஸ்டன்ட் யூனிக்னஸ் தியரம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா எசிஸ்டன்ஸ் தியரம்னா அந்த ஆக்சுவலாக இந்த ODE கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ODE இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருவாங்களா. அப்போ டிங்கிறது டொமைன் இன் R2 டொமைன் கண்டெய்னிங் திஸ் டூ வேல்யூஸ் ஓகேங்களா. ரைட். இப்போது சப்போஸ் இந்த எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக மட்டும் இருந்தாலே இந்த கேட்டில் இந்த கொஸ்டின் கேட்டு இந்த மாடல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணல, அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூட்டியாக இல்லையான்னு செக் பண்ணணும். அவ்வளோ கண்டினியூட்டி செக் பண்ணி ஆச்சுனாலே எனக்கு செக் பண்ணியாச்சுன்னே தேர் இஸ் ஏ சொல்யூஷன். இந்த y of xங்கிற சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. எந்தங்கன்னா இந்த இன்டர்வலில் இருக்கும். இந்த x0 சென்டராக வச்சு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. நான் x0 சென்டராக வச்சு சம் கச்சை ரேடியஸை செலக்ட் பண்ணணும். அப்போது x0 ப்ளஸ் கச்சு x0 மைனஸ் இந்த இன்டர்வலில் y of xக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதாவது x வேல்யூ இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் y of x இருக்கும் சரிங்களா. இதுதான் இது எசிஸ்டன்ஸ் தியரம், பிக்கார்ட்ஸ் எசிஸ்டன்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ரைட்டு. அப்போ சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. தெர் இஸ் ஏ சொல்யூஷன், கண்டினியூட்டி இருந்தாலே போதும் சரிங்களா. ரைட். அடுத்து வந்து யூனிக்னஸ்க்கு நிறையா கண்டிஷன் தேவைப்படும். ஸோ யூனிக்னஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே. அப்புறம் ∂f by ∂y வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் அதுவும் கண்டினியூஸாக இருக்கணும். யூனிக்னஸ் வரணும்ல, அதுவும் கண்டினியூஸாக இருந்தால் தேர் இஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இது இருந்தால் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். y of xங்கிற யூனிக் சொல்யூஷன் எங்கே இருக்கும்னா 1க்கு இருக்கும். இந்த இன்டர்வல் எங்கே இன்டர்வல்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த x0 y0 கொடுத்துருப்பாங்களா. அப்போ x0 சென்டராக வச்சு சம் ரேடியஸை செலக்ட் பண்ணு கச்சு. இந்த கச்சை செலக்ட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒர்க் சரிங்களா. அதுதான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்சுவலாக இது என்னோடய நோட்டு, பழைய நோட்டு. ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா இது கொஞ்சம் பெரிய சம்மாக போகும் எல்லாமே. சரி, நான் அப்படியே
காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ dy/dx y ஸ்கொயர் y ஆஃப் 1 மைனஸ் 1 கொடுத்துட்டாங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்துட்டேன். டிங்கிறது எக்ஸ் கமா ஒய், இதை தான் இது எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தென் ஏ, ஒய் ப்ளஸ் 1 லெஸ் தென் பி. ஏபிங்கிற சம் ஃபிக்ஸட் ரியல் நம்பராக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ தேர் இஸ் ஏ சொல்யூஷன். ஆமாம், கண்டினியூஸ் வந்துருச்சுல, கண்டினியூட்டி வந்தாலே என்ன செஞ்சுருவான், எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட் ஆல்ரெடி இந்த தெர் இஸ் ஏ சொல்யூஷன் வந்து இந்த இன்டர்வலில் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மாக கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? இந்த கச்சை கண்டுபிடிக்கிறது அடுத்த ஒர்க். ரைட்டுங்களா? ஃபார் சம் கச்சு கிரேட்டர் தென் 0, இந்த கச்சை கண்டுபிடிக்கிறது அடுத்த ப்ராசஸ். அப்போது ∂f/∂y கண்டுபிடிக்கணும். இது கண்டினியூட்டியாக இருக்கும். ரைட்டுங்களா? பவுண்டடுன்னு இங்கே சொல்லியிருப்போம். இதை பவுண்டட்னு சொல்லியிருப்போமா? இந்த பவுண்டட்னு சொல்லியிருப்போம். சரி, காணும். ஓகே, பவுண்டட்னு சொல்லிடுவோம். அவ்வளோ இதில் இது எழுதிட்டு இது பவுண்டட்னு சொல்லியாச்சு. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெர் இஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் எங்கே இருக்கும்னா x-1 கச்சு. இந்த கச்சு தான் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கச்சுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கச்சு எப்படி கண்டுபிடிப்போம்னா, கச்சு தான் முக்கியமான கச்சு இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a, b/m. கரெக்டா? a, b/mங்கிற அதான் இந்த கச்சு கண்டுபிடிக்கிறது கான்செப்ட். ரைட்டுங்களா? ரைட். இப்போது இந்த எம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? எம்ங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் த அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபங்க்ஷனோட அப்சல்யூட்டோட மேக்ஸிமம் தான் எம். அப்போ உங்களுக்கு இந்த எம் இதிலேருந்து கிடச்சிரும். இந்த எம் இந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒய் ஸ்கொயர்டு. இந்த ரேஞ்சில் போடும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ஒரு பவுண்டு எம்முக்கு ஒரு பவுண்டு எம்மு தான் இதை எடுத்துருவாங்க. ஸோ எம்மு கிடச்சாச்சு. சரிங்களா? எம்மு கிடச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அப்படியே மாறும் கணக்கு. ஸோ அப்போது கச் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a, b. இந்த எம் வேல்யூ b-1 ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டுங்களா? அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை வந்து சம் ஃபங்க்ஷன் g ஆஃப் பின்னு எடுத்துகிட்டு இதை நம்ம கால்குலஸில் சால்வ் பண்ணுறது மேக்ஸிமம் மினிமம் பண்ணுவாங்க. சரிங்களா? g ஆஃப் பிக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் b = 1 கிடைக்கும். அப்போ 1ல் கொடுக்கும்போது இப்போ இப்படி பிடிச்சுவாங்க 1 0 to 1 1 to infinity போடும்போது ஸோ லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னு வரும். அப்போ b = 1ல் வந்து லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் 1/4. ரைட்டுங்களா? அவ்வளோதான். இந்த அவ்வளோதான். இந்த 1/4 தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. therefore h is equal to b by இது less than 1/4. ஓகேங்களா? therefore this value less than 1/4. இந்த வேல்யூ x-1 எடுத்துக்குவாங்க. இப்போ x- ரைஸ் பண்ணி -1/4 to +1/4. அவ்வளோதான். அப்போ x கண்டுபிடிச்சாச்சுன்னா 3/2 5. இப்போ இந்த இன்டர்வலில் தான் அதுக்கு இந்த யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய சம்மு. இது நீங்கள் இன்னொரு நாள் கிளாஸ் நடத்தும்போது இன்னொரு இந்த ஓடி நடத்தும்போது நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது கிளியராக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரும்னா, இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இருக்கிற dy/dx y/1/3 கொடுத்தாச்சா, y ஆஃப் t0 0 கொடுத்துட்டாங்க. பட் நான் வந்து இதை இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதை f ஆஃப் x, y/1/3. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, f வந்து கண்டினியூஸானு பார்க்குறேன். சரி, f வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். சரிங்களா? f வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா y/1/3 தானே இருக்குது. ஸோ சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். பட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் எங்கன்னா x-x0 less than கச் ஃபார் சம் கச் பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் ரியல் நம்பர். ரைட்டா? ரெஜிஸ்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஆனால் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ ∂f/∂y போடும்போது இந்த இப்போ y = 0 இன்வால்வ் ஆகும். கண்டிப்பாக y = 0 போகும்போது இது எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்போது கணக்கு வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆகி நின்றுடும். போன சம் நான் காமிச்சேன், அந்த சம்மில் வந்து கரெக்டாக ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ∂f/∂y கண்டினியூஸாக இருக்கும். இது பவுண்டடாக இருக்கும். அதை வச்சு நம்ம m கண்டுபிடிப்போம். அப்படி ஒன்றா ப்ராசஸ் போகும். இங்கே இதே ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? இங்கே இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. சொல்யூஷன் இருக்குன்னு மட்டும் நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா? அப்போது வந்து சொல்யூஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருப்போம். சரிங்களா? யூனிக்னஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ டஸ் நாட் சொல்லி ரிஜெக்ட் ஆயிரும். சொல்யூஷன் இருக்குது. இப்போ பிரச்சனைனா யூனிக்காக இருக்குமா, 2 சொல்யூஷனாக அட்லீஸ்ட் 3 சொல்யூஷனாக, இது வந்து டவுட்டு தான். சரிங்களா? அதுக்கு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். சும்மா கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷனை இந்த இதை மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லலாம். சும்மாலாம் சொல்லி கொடுக்கும். இப்படிலாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாதுங்க. எக்ஸாக்டாக அப்படிலாம் சொல்லாமல் அட்லீஸ்ட் 3 சொல்யூஷனாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஒன்று சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை யூனிக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி 2 சொல்யூஷன் 3 சொல்யூஷனாக எங்கேயும் சொல்ல முடியாது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் sin x dy இது கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது கஷ்டம். அப்போ ஆப்ஷன்லேருந்து வந்துடும். சரிங்களா? ஆப்ஷன்லேருந்து அப்படியே வந்துடுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 41 sin x இது கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா?
ரைட். இப்போ சொல்யூஷன் இப்போ இதை நான் வந்து இப்படி மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு ரைட்டுங்களா. இது அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகே, இது வச்சுக்கலாம். டிவைபிடிஎக்ஸ் இது இங்கே கொண்டு வந்துட்டு டிவைபிடிஎக்ஸ் இப்படி வந்துச்சு. இதான் கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஏ. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தா இதுக்கு சொல்யூஷன் சொல்லிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுவேன்னா வெரி சிம்பிள், இதை அப்படியே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ என்ன ஆயிரும், 2 கான்ஸ்டன்ட், இதை 1/2 ஒய்யை பண்ணால் ஒய் டேஷ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் 0. அப்போது இது வந்துடும். இப்போ இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், இந்த கிராஸ் மல்டிபிள் ப்ளஸ் சைனில் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் சைனில் வேணும் கரெக்டுங்களா. அப்போ இது வந்து வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இது வந்து ராங்னு வந்துடும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1/2 ஒய் டேஷ் மைனஸ்க்கு தான் சைன் எக்ஸ். அப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஒய் டேஷ் பை ரூட் ஒய் சைன் எக்ஸ் வந்துச்சு. அப்போ கரெக்டாக கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து சொல்யூஷனாக இருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து 42 வந்து நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக இது வந்து இந்த இது சார்பிட்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும் சரிங்களா. நான்லீனியர் பிடியில் சால்வ் பண்ணணும். இது வந்து ஒன்றுமே கிடையாது, சொல்யூஷன்லேருந்து வந்துடலாம் சரிங்களா. கம்ப்ளீட் இன்டெக்ரலாக ஒன்றுமே கிடையாது. பார்க்க 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2 இருக்கா. இப்போ அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் 2 இருக்குது. அப்போது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இருக்கிற மாதிரி இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. ஏபி இருக்குது. அப்போ இதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏபி சான்ஸ் இருக்குது. 4 பேருக்கு இருக்குது ரைட்டுங்களா. ரைட். இப்போ என்ன பண்ண, சொல்யூஷன்லேருந்து வாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணேன். இந்த இதை எடுத்துட்டேன் ரைட்டா. ஆப்ஷன் டி வந்து செட்ஸ் ஈக்குவல் டு பி x² ஒய் எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் ஏ. நான் இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பி கிடச்சிரும். ஸோ ஏ பவர் n - 1 அப்போ க்யூவும் கண்டுபிடிச்சிட்டு நான் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். பிக்யூவும் கண்டுபிடிச்சி பிக்யூ எக்ஸ்ஒயும் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இது எக்காரணத்தை கூட இந்த செட் ஸ்கொயர் எல்லாம் கொண்டு வரவே முடியாது. அப்போ இது வந்து ஆப்ஷன் வராது சரிங்களா. அடுத்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷனும் சொல்லணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இது பிக்யூன்னு எடுத்துட்டோம். இப்போ பிக்யூ எக்ஸ்ஒய் வழி கண்டுபிடிச்சி இந்த கிடச்சாச்சு. இப்போ இது இதை வந்து நான் இந்த மாதிரி எழுத முடியும். இப்போ இது யாருன்னா செட் ஸ்கொயர். அப்போது ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் ரைட்டுங்களா. ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஆக்சுவலாக கனோனிக்கல் ஃபார்ம்னா பிடி கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிளாக கொடுத்தா கூட கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கொஸ்டினாக போகும். அவங்க புக்கில் அப்படியே காப்பி பண்ணி போட்டாங்க சரிங்களா. ஸோ அதை அப்படியே புக்கிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டாங்க. பட் அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக அந்த இருக்குது பாருங்கள். அதாவது கொஸ்டின் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இது கஷ்டமாக ஈஸியான்ட்டு. காப்பி பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்னென்னு புக்கே ஷார்ட்டாக கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு, எலிப்ஸில் இருந்துச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த இது சொல்யூஷன் சரிங்களா. இதை கொடுத்து சால்வ் பண்ணணும். இது எலிப்டிக்கல் டைப்பில் வந்துடும். கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் கர்வ் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்புறம் இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டான்னு போட்டு இந்த டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிச்சி அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ ஆல்ஃபா பீட்டா இருக்கா, அப்போ ஆல்ஃபா எக்ஸு ஆல்ஃபா ஒய்யு கண்டுபிடிச்சி இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா. கொண்டு வரதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அரை மணி நேரம் ஆனால் பாருங்கள் கொஸ்டின் ஆன்சர் தப்பாக தான் வரும் சரிங்களா. இது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 20 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் கனோனிக்கல் ஃபார்ம் வந்து டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கனோனிக்கல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. எந்த புக்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது 2 பக்கத்துக்கு எழுதியிருப்பாங்க. புக்லேயே 2 பக்கம் எழுதியிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ பக்கம் எழுதியிருப்போம்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட். அதனால் இந்த கொஸ்டினை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது முக்கியமான, இதுவும் ஆக்சுவலாக அது அப்படியே புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். சாப்டர் 0 வா,
பாருங்கள் இது சாப்டர் 0ன்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை சால்வ் பண்ணுறது நமக்கு சாப்டர் 0. அதை சால்வ் பண்ணுறது நமக்கு நாக்கு தள்ளிடுது. சாப்டர் 0ன்னு வச்சுருக்காங்க. சாப்டர் 1ங்கிறது இது இது செகண்ட் ஆர்டர் பிடியை சால்வ் பண்ணுறது சாப்டர் 2. அதான் அப்படியே இந்த காப்பி பண்ணிடும். யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் ஈக்குவல் டபிள்யூ பை யூஒய் இந்த பிடியில் சப்ஸ்டிட் பண்ணும்போது சொல்யூஷன் டபிள்யூவில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கேட் வந்து 1997 கேட்ட கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் சங்கரராவ் சார் புக்கில் உள்ள கொஸ்டினை சால்வ் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக இது எப்படி சால்வ் பண்ணணும்னா வெரி சிம்பிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, பிடிஇ கொடுத்துருக்காங்க. 44 xux இஸ் ஈக்குவல் டு uyன்னு கொடுத்தாச்சு. இதில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. யூஸ் ஈக்குவல் டு w/yன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பிடி எப்படி மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். பிடியோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறோன்னா வெரி சிம்பிள். இப்போ கொடுத்துட்டாங்க. யூஎக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? யூஎக்ஸ் கண்டுபிடிப்போம். யூஎக்ஸ் என்ன வரும், இந்த ஒய்ங்கிறது இது ஒய், டபிள்யூவில் எக்ஸ் ஒய் இருக்கும், அதனால் டபிள்யூஎக்ஸ். சரிங்களா? இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு யூஒய் கண்டுபிடிப்போம். யூஒய் இப்போ இது யூஒய் போடுவோம். அப்போது யூ/பி இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்கும். சரிங்களா? அப்போது ஒய் ஸ்கொயர் ஒய் டபிள்யூ பண்ணால் டபிள்யூஎக்ஸ் டபிள்யூஒய் அப்புறம் மைனஸ் டபிள்யூ ஒய்யை பண்ணால் ஒய். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது கிடச்சிச்சு. இது அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 3ன்னு வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் 2 3 in 1. இப்போ நான் பார்ப்போமா, எக்ஸ் யூஎக்ஸ் இது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸு டபிள்யூஎக்ஸ் ஒய்ன்னு வரும். சரிங்களா? யூக்கு பதில் w/y. அப்புறம் ஒய்யூஎக்ஸ். அப்போ ஒய்யூஎக்ஸ்னால் ஒரு ஒய் இங்கே கொடுத்துருவேன். கொடுத்தா ஒரு ஒய் மிச்சம் இருக்கும். y/w/y மைனஸ் w/yன்னு இருக்கும். இப்போது எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ஒய்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸு டபிள்யூஎக்ஸ் வந்து மேலே சம் பண்ணிக்கோங்க. y/w/yன்னு இருக்கும் மைனஸ் டபிள்யூ. இப்போ இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போது எக்ஸு டபிள்யூஎக்ஸு மைனஸ் y/w/yன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, நம்ம லெக்ராஞ்சியன் ஃபஸ்ட் ஆர்டர் பிடியில் இருக்கும். ஆக்சுவலாக இப்படி இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஸ்மால் பிங்கிறது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ. அதே மாதிரி ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட்டு q இது டபிள்யூவோட செகண்ட் இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு இருக்கும். இப்படி இருந்தால் நம்ம எழுதுவோம் dx பை இந்த p எழுதுவோம், கேபிட்டல் பி. இங்கே dy பை இந்த கேபிட்டல் Q எழுதுவோம். அப்புறம் dz பை ஆர்னு எழுதுவோம். ரைட்டா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வேரியபிள் வந்து w. அப்போது dx பை பிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ். ரைட்டுங்களா? அப்புறம் dy பை க்யூங்கிறது இந்த இடத்துல மைனஸ் ஒய். இங்கே என்னென்னா அங்கே இசட்டுங்கிற டிபெண்ட் வேரியபிள், இங்கே டிபெண்ட் w. அப்போது dw பை ஆர் 0. ரைட்டா? எடுத்து இதை அப்படியே சால்வ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ என்ன வரும், மைனஸ் ஒய் டிஎக்ஸ் எக்ஸ் டிஒய்னு வந்துடுமா? அப்போ எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ்னு வந்துடும். தஃபோர் இது வந்து டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், dw 0ன்னு வந்துடும். இப்போ w வந்து கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இஸ் ஈக்குவல் 0. அப்போ dxy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட் ஃபார்மில் மாற்றிக்கலாம். அப்போது xy இஸ் ஈக்குவல் சம் கான்ஸ்டன்ட் சி வந்துடும். ரைட்டா? ஸோ இது அவங்க யூன்னு எடுத்துருப்போம். வழக்கம் போல் இது யூன்னு எடுத்துருப்போமா? இது யூ, இது வின்னு எடுத்துருப்போம். அப்போது எஃப் ஆஃப் யூ கமா வி வந்து 0ன்னு எடுத்துருப்போமா? எடுத்துகிட்டு இது எப்படி எழுதிக்கலாம், எப்படினாலும் எழுதிக்கலாம். யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூன்னு எழுதிக்கலாம். அப்போ யூக்கு பதில் என்ன டபிள்யூ, எஃப் ஆஃப் இதுக்கு பதில் என்னது எக்ஸ் ஒய். அப்போ ஃபங்க்ஷன் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பண்ணதான். ஓகே, ஆக்சுவலாக 45லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த இதெல்லாம் தண்ணீர்லாம் வேர்வைங்க. ஸோ தண்ணிலாம் வேர்வை. சரிங்களா? ஃபேன் போட முடியாது, அதனால் ஏசி ரூமில் உட்காந்து எதுவுமே போட முடியாது. இங்கே ஒவ்வொரு ட்ராப்பும் என்னோடய வேர்வை. ஸோ 45 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இது டெல்டா ஸ்கொயர் கிடையாது, டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இது ஒய். பர்டிகுலர் இன்டெக்ரல்னால் இதானே இருக்க முடியும். சரிங்களா? அதனால் பர்டிகுலர் ஃபார்முலா பிஏஸ் ஈக்குவல் டு 3x பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1. அப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே 2x இங்கே 3x இங்கே வச்சுக்கிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி மாற்றுருமா? 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d பைனாமியல்
சீரீஸும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு இது 1 + x இது ஃபார்முலானது 1 + x ஹோல் பவர் -1 ஃபார்முலா வந்து 1 - d² + 2d வரும். அப்புறம் ப்ளஸ் d² + 2d த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். அப்புறம் எக்ஸெட்ரா நிறைய சீரிஸ் மாதிரி போகும். ஓகே, இங்கே லாஸ்ட்டில் 3x எழுதியிருப்போம். இப்போ என்ன ஆகும்னா d ஆஃப் 3x வந்து அதை டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம் 3 வந்துடும். இப்போ d² ஆஃப் 3x வந்து 0ன்னு வந்துடும். அப்போ இதோட ஹையர் டெரிவேட்டிவ்ஸில் 0 வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் டேர்ம்ஸ்லாம் இங்கே தேவையில்லை. இங்கே ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் பவர் 2 3 4லாம் இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். இப்போது இதை உள்ளே கொண்டு வருவோம். அப்போ 3x மைனஸ் d² 3x டைம்ஸ் பண்ணால் 0, 2 வந்து பண்ணால் 2 இங்கே 3x 6 வந்துடுமா? அப்போது 3x - 6 தான் என்னது பர்டிகுலர் இன்டர்வல். சிம்பிளான ஆன்சர் தான். இது ஆன்சர் கரெக்டு தான். ஸோ 3x - 6 ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இன்டர்போலேட்டிங் பாலினாமியல்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்டர்போலேஷன் பாலினாமியல்னா வெரி சிம்பிள். ஆக்சுவலாக அந்த லெக்ராஞ்சியன் இது வேறு இன்டர்போலேட்டிங் வேர்டு வந்து அது மீனிங் வேறுங்க. இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் கேட்டிருக்காங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு இன்டர்போலேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு இன்டர்போலேட் பண்ணுறோம். அவ்வளோ அப்ராக்சிமேஷன். ஓகேவா? therefore the interpolating of a function f of x, ஓகேவா, by a polynomial p of x at some pointsல x equal to x0 x1 xn. ஸோ இந்த பாயிண்டில் வந்து அதாவது அப்ராக்சிமேட் பண்ணுறோம். அவ்வளோ. அதாவது என்னென்னா வெரி சிம்பிள். இன்டர்போலேட்டிங் பாலினாமியல்னா f of xம் p of xம் இந்த பாயிண்டில் மேட்ச் ஆகுது. அட்டு இந்த ரெண்டு பாயிண்டில் இந்த பாயிண்டில் ஃபுல்லாக என்னது சேம் வேல்யூ எடுத்துக்குது. x0 x1 xn இந்த பாயிண்ட்லாம் சேம் வேல்யூ எடுத்துக்குது. அதான் கான்செப்ட். இவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன சொல்லி அதை தான் சொல்லியிருக்கோம். பாருங்கள் லெக்ராஞ்சியன் ஆக்சுவலாக இது வேறு. இந்த லெக்ராஞ்சியன் இது ஃபார்முலா போடக்கூடாது. அது வந்து லெக்ராஞ்சியன் அதாவது அந்த கர்வுக்கு அப்ராக்சிமேட் கர்வ் நீங்கள் ஃபார்முலா போட்டு கொண்டு வருது. இவங்க லெக்ராஞ்ச் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் கேட்டிருக்காங்க. அப்போ அதான் இதை f of xன்னு வச்சுக்கோமே. இதான் கொடுத்துருக்க டேபிள் f of xன்னு வச்சுக்கோமே. அப்போ f of x இதுதான் p of x ரைட்டுங்களா? p of x இது ரெண்டுமே என்னென்ன பாயிண்டில் ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். அட்டு x0 1 2ல் எந்தெந்த பாயிண்டில் ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போ f of x ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். எதை எடுத்துக்கலாம் பாருங்கள். சிம்பிளாக பார்த்துக்கிறேன். இப்போ x0 கொடுத்தா yக்கு 1 கிடைக்கணும். x0 கொடுத்தா yக்கு 1 கிடைக்குது. எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 3 கிடைக்கணும். ஸோ இது கிடைக்கல. அப்போ இதுதான் எனக்கு கிடைக்கும். வேறு எதுவுமே வராது. இப்படி எடுத்துக்கு பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல இந்த p of x இப்படி எடுத்துக்குவோம். அட்டு 0 1 2 மேட்ச் ஆகுதான் பாருங்கள். f of 0 என்னது? f of 0 1. f of 0 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் என்னது 1 வருது. அடுத்து f of 1 வேல்யூ என்னது 3. இங்கே 1 கொடுத்தாலும் 3 கிடச்சிருக்கு. 2 கொடுங்க. f of 2 வேல்யூ 7. 2 கொடுத்தா 4 6 7. அப்போது இதான் என்னது இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான் சேம் கொஸ்டின்ஸ். இது நீங்கள் அதே மாதிரி பண்ணிடலாமே. ஸோ f of x தான் இதான் f of xன்னு வச்சுக்கோமே. இந்த ஒய்ஐ தான் f of x. இப்போது f of xம் p of xம் என்னென்ன பாயிண்டில் ஒத்து போகுதுன்னா x 0 1 2ல் ஒத்து போகுது ரைட்டுங்களா? அப்போது பாருங்கள் எதை எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள். x0 கொடுங்க. x0 கொடுத்தா அதோடைய f of x 10 கிடைக்கணும். இப்போ x0 கொடுத்தா 10 இங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, இங்கே மட்டும் தான் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ மற்ற பாயிண்ட் கொடுத்து பாருங்கள் கரெக்டாக வரும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு 10 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 13 கிடச்சிரும். எக்ஸு 4 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 14 கிடைக்கும். அப்போ இதுதான் இந்த பாலினாமியல் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த நோட்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது என்னென்னா இந்த பிளேன் கர்வ் ஆஃப் எ ஃபிக்ஸடு பெரிமீட்டர் அண்ட் மேக்ஸிமம் ஏரியா. ஆக்சுவலாக இது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஒரு முக்கியமான டாபிக். ஆக்சுவலாக என்னென்னா அதை நான் சொல்லிடுறவா? ஆக்சுவலாக அது பெரிய சம்மா போகும் அது. ஓகே, அதாவது என்ன ஐடியானா ஸோ எல்லாம் பிளேன் கர்வ்ஸ் நிறையா இருக்கா? இது பிளேன் கர்வ்ஸ் நிறையா வரைஞ்சிக்கலாமா? ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ எல்லா பிளேன் கர்வ்ஸோட பெரிமீட்டர் வந்து சேமாக வச்சுக்கிறோம் சரிங்களா? எல்லா பெரிமீட்டர் இதுவுமே நிறையா இருக்குது. எவ்வளோ பிளேன் கர்வ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. எல்லா பிளேன் கர்வோட பெரிமீட்டர் சேமாக இருக்குது. ஆனால் ஏரியா மாறும். அப்போது எந்த பிளேன் கர்வுக்கு மேக்ஸிமம் ஏரியா கிடச்சிருக்கு ஓகேங்களா?
ஃபிக்ஸடு பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடு பெரிமீட்டர் அதாவது எல்லாத்துக்கும் பெரிமீட்டர் சேமாக இருக்குது, எல்லா பிளேன் கர்வ்ஸும் பெரிமீட்டர் சேமாக இருக்குது, ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ அந்த ஃபிக்ஸடு பெரிமீட்டர் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது என்னவாக இருக்குன்னா சர்க்கிள். அதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த ஐசோபெரிமெட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஐசோபெரிமெட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஐசோபெரிமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னால் இதான் நான் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு பிளேன் கர்வ் சரிங்களா, கலெக்ஷன் ஆஃப் பிளேன் கர்வ்ஸ் எடுத்திருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் பிளேன் கர்வ் ஏதாவது எக்ஸ்ட்ரீமல்ஸ் தான். கலெக்ஷன் ஆஃப் பிளேன் கர்வ்ஸ் எடுத்தாச்சு. எல்லா பிளேன் கர்வ்ஸ்க்கும் இந்த பெரிமீட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா வந்து